இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஸின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? என்னங்க என்ன மேக்கப் போட்டு நான் சொல்லிட்டேன். நாளைக்கு கல்யாணத்துக்கு எல்லாமே ஓவர்ல ரெடி இல்ல. மேக்கப் மட்டும் சொல்லிருக்கீங்களா? ஏங்க மேக்கப்ல எவ்வளவு இருக்கு தெரியுமா? என்னமா இருக்கு? ஏங்க மேக்கப்ல ஃபேஷியல் பண்ணனும், மெஹந்தி போடணும், ஹேர் டூ பண்ணனும், அப்புறம் ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணனும், அப்புறம் ஹேர் மேக்கப் பண்ணனும். எல்லாம் ஒண்ணுதானே? எல்லாம் ஒண்ணு கிடையாது. அதுக்குள்ள நிறைய இருக்கு. எங்க சீரம் போட்டு தேய்ச்சு எல்லாம் ஒண்ணுதானே? அப்புறம் இந்த தோரண வாயில் எல்லாம் தலையில வைப்பாங்க. தெரியாதா உங்களுக்கு? இது கீழ தொங்கும். அப்படியே உனக்கு இவ்வளவுதானே இருக்கு. நாங்க அட்டாச் பண்ணிப்போம். அதெல்லாம் பெருசா மேக்கப் போட ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் blush போடணும், லென்ஸ் போடணும், ஐலாஷ் போடணும். அதெல்லாம் மொத்தமா தானே வரும். அதுக்கு சாரி டிராப்பிங் பண்ணணும். டிராப்பிங் இல்ல, சாரி டிராப்பிங் மடிக்கிறது. மடிக்கிறது. சேலை கட்டறதுன்னு சொல்லி தொலை. அத இங்கிலீஷ்ல என்ன? சாரி டிராப்பிங் பண்ணனும். ஐயோ, அது சொல்லும்போது ஞாபகம் வருது. ஆரி ஒர்க் வேற கொடுத்திருக்கேன். ஆரி அம்மா கூப்பிட்டா ரொம்ப பேசுறாமா? அந்த ஆரி இல்லங்க. இது அந்த ப்ளவுஸ்ல இந்த இப்படி வச்சு தப்பாங்கல்ல. இப்படி வச்சு தச்சுதான் 2-3 வச்சிருக்கல உள்ள. அதெல்லாம் நான் யூஸ் பண்ணது. அது எப்படி திருப்பி போடுறது? ஒண்ணு 10,000 கல்யாணமா ஒரு தடவை லிப்ஸ்டிக் போடுறீங்களே. ஏசுதானே அது? ஏன் நீங்க கல்யாணத்துக்கு ஒரு ரிசப்ஷனுக்கே இப்படி தான் வளைஞ்சிட்டு இருந்தோம். போடுறீங்க. அது போடுங்க. எல்லாம் முடிஞ்சு. நானும் கிராண்டா இருப்பேன். இன்னைக்கு எல்லாரும் நீ பார்க்கணும். கல்யாணம் பண்ணும்போது பாத்துக்கலாம். தங்கச்சி இருக்கா, அக்கா இருக்கா, எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சான்னு பாத்து பண்ணுங்க. இல்லன்னா உங்க சோழிய முடிச்சிடுவாங்க. அந்த ஃபேஷியலுக்கு காசு கொடுங்க. 12,000 ரூபாய் கேக்குறாங்க. அது 12,000 ரூபாய் பேசி நான் தச்சிடுறேன். முஞ்சா நான் கழுவுறேன். ஆமா பூசா போட்டுருவாங்க. சூப்பரா இருக்கீங்க. பாத்தியா என்ன அது? மேக்கப் போடுறாங்க. நீ அந்த ரிசப்ஷனுக்கு போட்டல ஒரே ஒரு வாட்டி போட்டேன். அதான் இல்ல நான். வாங்க மேடம், வாங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? ஏதாச்சும் இல்ல சாப்பிடுங்க ஏதாச்சும் ப்ளீஸ். பிக் ஃபேன் மேம், பிக் ஃபேன் ஆஃப் யுவர். Thank you. சரி, எப்படி என்ன கான்டாக்ட் பண்ணீங்க? எப்படி யார் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது? நான் இன்ஸ்டாகிராம்ல நான் உங்களோட ரீல்ஸ் எல்லாமே பாத்துறேன். ஓ, இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்களா? ஆமா. சரி. நீங்க அதுல செமையா பண்றீங்க. எல்லாமே உங்க growth எல்லாமே நான் பாக்குறேன். ரொம்ப தேங்க்யூ. கல்யாணம் பிரைடல் மேக்கப். பிரைடல் எப்போ உங்களுக்கு வேணும்? என்னைக்கு? February 18 கல்யாணமா? சரி, ஓகேங்க. வாழ்த்துக்கள். ஊர்ல கல்யாணமா இங்க கல்யாணமா? மதுரையில. ஓ, என்ன அமௌண்ட் நீங்க வாங்குறீங்கன்னு அந்த மேட்டர். மண்டபம் என்ன மண்டபம்? அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கு சொல்லுங்க. ராஜா முத்தையா மண்டபம் தான் சொல்லுங்க. ராஜா முத்தையா மன்றமா? ஓ, வசூல போட்ற வேண்டியது. ஓ, 1.5 வரைக்கும் மண்டபம் சைஸ் பெருசு. ரொம்ப ஜாஸ்திங்க. 1.5 என்ன? நீங்க ஏன் சைடையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது அவங்க தானே மேக்கப், அது பிரைட் அவங்க தானே. மூஞ்சியான்னு பாருங்க. நீங்க மூக்கே அது ஷேப்பே இல்ல. நான் அதை எடுத்து அந்த ஃபுல்லா நெளிவெல்லாம் எடுத்து தட்டி பில்டிங்லாம் வச்சு அதுக்கப்புறம் லப்பம் பார்த்து அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணி தான் நான் அந்த டோனே கொண்டு வர முடியும். கலரை பாருங்க. என்ன வண்டி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி தானே இருக்கு. உருவக்கேலி பண்ற மாதிரி இருக்கு. வேற சாரி இல்ல இருங்க. சாரி ரொம்ப டென்ஷன். நான் பண்ணிருக்கேன். மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எல்லார்ட்டையும். உருவகேலி நான் பண்ணிரக்கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க. விடுங்க, வாங்கிக்கோங்க அந்த அமௌண்ட். அப்ப என்னோட லுக்குக்கும் என்னோட ஹேர் ஸ்டைலுக்கும் வந்து நம்ம வந்து ஆலியா பட் மாதிரியான அந்த ஸ்டைல் போயிடலாமா, இல்ல இந்த நயன்தாரா விக்னேஷ் அந்த மாதிரி போடலாமா? கீர்த்தி சுரேஷ் மாதிரி பண்ணலாம் சார். நான் வந்து உருவகேலி பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க. அப்புறம் இப்படி பேசுனீங்கன்னா அப்ப நான் எப்படி உருவகேலி பண்ணாம? கீர்த்தி சுரேஷ் எப்படி இருக்காங்க? இந்த பிள்ளை பாருங்க, நீங்க பாருங்க, பில்லி சுனிய வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கு. இத பொம்பளையா நான் மாத்தணும். அதுக்கே எனக்கு வந்து முடிய பாருங்க. இங்க பாருங்க, இது நான் எக்ஸ்டென்ஷன் வச்சு இது கீழ வரை கொண்டு வந்து இத பெண் மாதிரி மாத்தி எவ்வளவு கஷ்டம் இருக்கு. இவங்களாவது நீங்களாவது பரவாயில்ல சார். 1.3 நான் கேக்குறேன். நான் வந்து 2.5 வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுவேன். என்ன சொல்றீங்க? அவ்வளவு காசு இருக்கு அவங்க குடுக்குறாங்களா? அப்படி கொடுக்க மாட்டாங்க. வேற வழி இல்ல. அது பொம்பளை மாதிரியே இருக்காது. கொண்டு வந்து உட்கார வச்சு இது பொம்பளையா மாத்தி கொடுப்பாங்க. நான் உட்காந்து சாரம் கட்டி 6-7 பேர் வேலை பார்த்து லெஃப்ட் ரைட்னு பெயிண்ட் அடிச்சு பொம்பளையா மாத்துவோம். ஆமா, என்ன பண்ண சொல்றீங்க? தொழில் அப்படி போட்டு கஷ்டப்பட்டு நான் வேலை பார்த்துட்டு இருக்கப்ப நீங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு விளக்கமா யாரும் சொன்னது இல்ல. நீங்க சொன்னீங்க. சொல்லிதானே ஆகணும். அதான் ரியாலிட்டி. அதானே. 1.3 கொடுத்துருங்க. எனக்கு வந்து 17th அன்னைக்கு நைட் ஃளைட் டிக்கெட் போட்டு கொடுங்க. 18th எப்படி வர முடியும்? 17th எனக்கு நீ சென்னை கல்யாணம். ஓகே, நீங்க டிமாண்ட் ஜாஸ்தி சார். எனக்கு நான் தான் கேட்டேன் உங்கள்ட்ட. ஃபர்ஸ்ட் கேட்டேன் சென்னையா இல்ல மதுரையான்னு கேட்டேன். ஏன் அங்க உங்களுக்கு இண்டிகோல நீங்க வந்து பிசினஸ் கிளாஸ் மாதிரி கூட அது பிசினஸே கிடையாது. இண்டிகோல ஒரே சீட் தான் எல்லாருக்குமே. அந்த ஃப்ரண்ட்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் கால் இடிக்காம. சரி, பார்க்கறேன். Thank you for coming. Thank you. எங்க இருக்குமா? அப்படியே பாருங்க. டிவி காப்போம்.
மூக்கு பட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டா இருக்குது. அது ஹார்ட் இல்ல, பிரஷ் வந்து அப்படிதான் இருக்கும். ஏங்க என்னங்க பெயிண்ட் பசதிக்கு மேமே அடிச்சிட்டு இருக்கீங்க? பேஜிக் சொன்னீங்க. ஆரம்பிச்சிட்டாங்களா? நான் சார் பேச்சுக்கு சொன்னேன். உண்மையிலே மூஞ்சியை பாருங்க நீங்க. ஜஸ்ட் லுக் அட் யுவர் ஃபேஸ். சரி விடுங்க. ஆனா விளையாட்டுக்குலாம் சொல்ல சார். இன்னும் எவ்வளவு நேரம் முடிக்கிறதுக்கு? எனக்கு இன்னும் 2 hours வேணும் சார். 2 hours. கண்டிப்பா 2 hours. சரி முடிச்சிட்டு இந்த பாட்டிமா இங்க வா. பாட்டிமா இந்த பாட்டிக்கு ரைட்ட கொஞ்சம் டச் அப் போட்டு பண்ணி விடுங்க. இதுக்கா போட்டோ எடுக்கணும். இதுக்கா போட்டுன்னா போடலைன்னா என்ன? இது நாளைக்கு போற மாதிரி இருக்கே. இதுக்கு எதுக்கு போடுறீங்க? இன்னைக்கு போட்டோ எடுக்க போறோம் நாங்க. வீட்ல மாட்டுறது போட்டோ வேணும். பா பாட்டி 2 நிமிஷம் கழிச்சு வா. ஐயா அந்த டை வந்து கொஞ்சம் டை ஆமா, போடுறாங்க. அதாவது 1.3 கொடுத்துருக்காங்க. பண்ணுங்க. உங்களுக்கு நான் மிருனால் தாக்கூர் மாதிரி கூட நான் பண்ணி அப்படியே காட்டுறேன். அச்சீவ் பண்ணிடலாமா? ஆமா, சோ ஆமா, அந்த பண்ணலாம். ஃபினிஷ் வந்து வாட்டர் ப்ரூஃபாவும் பண்ணிடலாம். பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். பண்ணி அந்த பிரைடல் மேக்கப் அழகா முடிங்க, பண்ணி. சீக்கிரம் முடிங்க. பேசிக்கிட்டே வளவலன்னு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி ஆள் இருக்குன்னு சார் எங்களுக்கு டைம் கொடுத்தா தான் சார் பண்ண முடியும். சரி சரி பண்ணுங்க. நீங்க 4 மணி நேரம் நான் கேட்டேன். நீங்க எவ்வளவு எனக்கு டைம் கொடுத்தீங்க? சரி பண்ணுங்க. பண்றோம் இருங்க. சார் எங்களுக்கு டைம் வேணும் சார். இல்லன்னா அப்படியே வேணா கூட்டு போங்க. நாட்டாம படத்துல பொன்னம்பலத்துக்கு மீசையை மட்டும் ஷேவ் பண்ணி கூட்டமா கூட்டு போங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கூட்டு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. குழந்தைங்க 4 குழந்தைங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியா. குழந்தைங்களுக்கு மட்டும் ரொம்ப பரவாயில்ல. சும்மா லைட்டா அப்படி பிரஷ் பண்ணி கேட்காம 2-3 தேய் மட்டும் தேய்ச்சு விடுங்க. பிரஷ் மட்டும் அனுப்பிடுறேன். முடிச்சிட்டு நீங்க போய் அனுப்பிச்சு டைம் இருந்துச்சுன்னா நான் பண்ணிடுவேன். எனக்கு உங்களுக்கே டைம் இல்ல. உங்களுக்கு தான் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணேன். அது வந்து நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் அசிஸ்டன்ஸ் கூட்டு வந்திருப்பேன் நான். மேடம் என்ன சார்? பெரியமா கொஞ்சம் லைட்டா போட்டுருங்க. லைட்டா ஃபேஷியல் மட்டும் பண்ணுங்க. மேடம் எங்க சின்னம்மா கொஞ்சம் பண்ணி விடுங்க. என்னையா அதெல்லாம் பண்ணுங்க. எங்க அம்மா மேடம் என்ன இந்த குட்டி பாப்பா கொழுந்தியா எனக்கு கொஞ்சம் பண்ணி விடுங்க. பண்ணி விடுங்க. மேடம் என்னையா இவரு எங்க அப்பா. இவரு கொஞ்சம் லைட்டா இவருக்கு என்னையா பண்றது? இவரை கொன்னு வேணா தவசம் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ண கூடாதியா? பண்ணாதீங்க. எல்லாருக்கும் பண்றீங்க. எனக்கு பண்ண மாட்டீங்க. கூட்டிட்டு கொஞ்சம் பண்ணி விடுங்க. லிப்ஸ்டிக் போட்டு சுதாகர் கெட்டப்லாம் பயங்கரம். போட்டு பண்ணி விடுங்க. போட்டாச்சு போப்பா. ஒருத்தருக்கு அதானே ஒருத்தர் தாங்க. இன்னும் ஒருத்தர் அவ்வளவுதான். அதோட முடிஞ்சது. நீங்க போங்க, நான் பேசுறேன். நான் போட்டு கொடுக்குறேன். அதான் இவன் கொடுத்த காசு 1 ரூபா கொடுத்தாங்கன்னா அந்த 1 ரூபாயில எவ்வளவு உருவிட்டு தான் விடுவாங்க. இதை டேஸ்டா பெற வேண்டியதான். நீங்க தான் பிரைடல் மேக்கப் போட 1 minute. மூக்கு சரி பண்ணிட்டாங்க. சொல்லுங்க மேடம். இல்ல எனக்கு எக்ஸ்டென்ஷன் வேணுக்கா. உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குமா? இதுவே எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இருக்கு. மேல எக்ஸ்டென்ஷனா இல்ல. இல்ல அவங்களுக்கு மட்டும் தான் எடுத்து வந்தேன். முன்னாடியே சொன்னாதான் எடுத்து வர முடியும். அத்தை அப்படியா? சாரி ஓ, மேடம். பொண்ணோட அக்கா. அப்படியா? முன்னாடியே சொன்னாதான் எடுத்து வர முடியும். சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். மேக்கப் பண்ணது இந்த பிங்கா இருக்குமே அந்த மாதிரி போடலையா நீங்க? பிங்க் என்ன மேடம்? இந்த இங்க கண்ணத்திட்ட இங்க எல்லாம் பிங்க் blush சொல்றீங்களா? blush கடைசியா தான் பண்ணுவோம். ஐப்ரோஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணி போடுங்க நீங்க. இல்ல மாக்கு அவங்க இப்படியே த்ரெட் தான் பண்ணது நடந்துச்சா? அப்படி இருக்கு. எலிவால் மாதிரி இருக்கு. நடந்திருக்குங்க. ஐலாஷ் வந்து ஐலாஷ் கொஞ்சம் இது பண்ணி போடுங்க. ஐலாஷ் நான் போட்டு ஷேட்ஸ் வந்து 2 டோனா போடுங்க. டார்க்கா ஒன்னு, அப்புறம் அந்த லைட் கலர்ஸா இவங்க ஒன்னு. யார் பெரிய மேக்கப் ஆர்டிஸ்டா? ஆமா நான் பெரிய மேக்கப் இல்ல. ஆனா எனக்கு மேக்கப் பத்தி தெரியும். எனக்கு அப்படியா நானே படிச்சிருக்கீங்களா? போட்டுப்பேன். நானு. உங்களுக்கு நீங்களே போட்டுப்பீங்க. ஆமா பார்த்து ஏன் பார்த்து மாஸ்க் போட்டு சுத்துறீங்க? இல்ல அது இன்னைக்கு கொஞ்சம் போட வேண்டியதாயி போச்சு. அதனால எனக்கு தெரியும். நானே சரி, கேட்டேன் சரி. 2000 கொடுங்க நானே போட்டு விடுறேன். அது இல்லாம உங்ககிட்ட கொடுத்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உங்ககிட்ட போடுறாங்க. அவ்வளவு ஒண்ணும் நல்லா இல்ல. இன்னும் காசு கொஞ்சம் ஒர்த்து நல்லா இல்ல. இல்லையா? அத்தை என்னாச்சு? எப்படி இருக்கு? என்ன இல்ல 1 லட்சம் ரூபாய்க்கு இது ஒர்த்து தெரியல. ஒரு இதுனா ஓகே. அங்க பாரு ரப்பம் பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் என்ன ஆகுதுன்னே தெரியல. அத்தை சொல்ற மாதிரியே போட்டுடலாமா மேம்? மேடம் போடுங்க அது மாதிரி போடுங்க. அவங்க சொல்றதெல்லாம் வந்து ஓல்ட் ஃபேஷன். அவங்க சொல்றது வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி பண்ண டெக்னிக். இப்போ அதெல்லாம் வந்து யாருமே இல்ல பண்ணல. அவங்களும் படிச்சிருக்காங்க. பியூட்டிஷியன் படிச்சிருக்காங்க. படிச்சிருக்காங்கன்னா அவங்க கிட்டே போட்டுக்கோங்க. ஆனா அவங்க மூஞ்சி மாதிரி ஆயிரு இல்ல, பரவாயில்ல. இல்ல, மூஞ்சி பாருங்க. இந்த மூஞ்சி மாதிரி ஆயிரு பரவாயில்ல. வேணாம் வேணாம் நீங்களே போட்டுருங்க. அதுதான் நான் சொல்றேன். மேடம் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சரி, அது டிஸ்டர்ப் பண்ணாம ஆனா அவ்வளவு ஒண்ணும் இதா தெரியல. சரி சரி நான் அப்புறமா வரேன். கத்திலாம் இருக்கு. போயிட்டு வாங்க மேடம். அம்மா தேவையில்லாம அவங்களே ஏன் கூப்பிடுறீங்க? அவங்கள எல்லாம் உள்ள விடாதீங்க. இது வந்து மேக்கப் வந்து சும்மா கிடையாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் an art. ஒருத்தர் வந்து அழகாவும் ஆக்கலாம், அசிங்கமாவும் ஆக்கலாம். அவங்கள எல்லாம் உள்ள விடாதீங்க. எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஆகுது. வந்தாங்கன்னா அப்புறம் நான் இஷ்டத்துக்கு மூஞ்சில போட்டு விட்டுறேன். ஏற்கனவே மாப்பிள்ளையோட நீ ரொம்ப கேவலமா இருக்குன்னு எல்லாம் பேசுறாங்க. இன்னும் கேவலமா ரொம்ப ஓட்டுறாங்க. லாக் பண்ணிருங்க. லாக் பண்ணிடுங்க. கல்யாண வீட்டுல எப்பவுமே அந்த மேக்கப் பண்ண ஆரம்பிச்சா கதவை மூடிடணும். இல்லைன்னா அவங்க இப்படிதான் பாரு கதவை தட்டிட்டே இருப்பாங்க. பாருங்க எதுக்கு தட்டுறாங்கன்னே தெரியல. எதுக்கு தட்டுறாங்க அவங்க வீட்டுல? இல்ல சும்மா ஏதாவது எப்படி போட்டு செத்து துணையிடா. எதுக்கு தட்டி தொலைறீங்க? மேக்கப் பண்ண விடவே மாட்டேன். மண்டே காய விடுறாங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஊரா பேத்துக்கு காலையில சாம்பார் அண்டால விஷத்தை ஊத்தி போட்டு அங்க பாரு. மாஸ் மர்டர். யாரு?
நல்லா இருக்கானு சொல்லவே இல்ல போல இருக்கு. ஓஹோ. சொல்லுமா எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன். என்னக்கா மாமா என்ன பண்றாங்க? அவர் என்ன தான் வேலைக்கு போயிருக்காரு. குழந்தைங்களா எங்கக்கா இருக்கு? குழந்தைங்களாம் வீட்ல இருக்காங்க. அவர்தான் ஏதாவது சொல்லணும்ல. ட்ரைனிங் வந்துருவாரு. அடுத்த வாரம் வர்றாராமா. 5 days. முடி வேற இழுத்துட்டே இருக்கு. ஆமா அது எடுத்து கட்டு. அட்ஜஸ்ட் பண்ண. ஏன் முடி ரொம்ப கம்மி ஆயிடுச்சு கொட்டுதா? இல்ல இந்த ஆன்டி ஃபேர் ஃபால் சீரம்லாம் விக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் இருக்கு நான் அனுப்புறேன். அதை வாங்கி போடு முடி முளைச்சு. போடுறேக்கா. போங்க. ஏம்மா ஏன் என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கு மூஞ்சி? நான் கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு யாருமே எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. காம்ப்ளிமெண்ட் ஏமா தரணும் உனக்கு? மேக்கப் போட்டதுக்கு உனக்கு என்ன காம்ப்ளிமெண்ட்? எல்லாரும் நல்லா இருக்கு மேக்கப் உனக்கு சூப்பரா இருக்கு செட் ஆயிருக்குன்னு ஏதாவது சொல்லணும்ல. யாருமே எல்லாருமே பொறாமப்படுறாங்க. எல்லாருக்கும் வந்து இவ நல்லா இருக்கா இவ அழகா இருக்கா இவளுக்கு சூப்பரா மேக்கப் இருக்குன்னு அவங்களுக்கு எல்லாம் பொறாம. நீங்க யாரையுமே நம்பாதீங்க. எல்லாருமே வெளிவேஷம் போடுறாங்க. சரி ரைட் சரி போ. கண்டுக்காத. ஏன் கண்டுக்கிற நீ? ஏன் பாக்குற நீ? பாக்காத கண்டுக்காத. நான் சொல்றேன் உனக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றேன். யாரும் எனக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஐயே உயிரை வாங்கிடா போல் இருக்கு. அத்தாச்சி சொல்லு சுதாரு வா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? நான் நல்லா நல்லா இருக்கேன். இருக்கேன் நல்லா இருக்கேன். சொல்லு என்ன விஷயம்? விசேஷமா? வருவான் வரும்போது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீ எப்படி சொல்ற சுதாரு? அவன் மண்டைய பாத்தியா? விஷாலுக்கு விக்கு வச்ச மாதிரி இருக்கா. என்னாலலாம் சொல்ல முடியாது. ஐயோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த ஆண்டவனுக்கு பதுக இந்த மாதிரியான வேலைகள் நான் செய்ய மாட்டேன். மனசுக்கு தோன்றதா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சும்மா சொல்ல அடிச்சு வேண்டியதுதானே. மூஞ்சியை எதுல தூக்கி வச்சாலும் எனக்கு கவலை கிடையாது. எனக்கா சொல்லுங்க. வாழ முடியாது. ஏத்துக்கவே முடியாது. வீட்டுக்கு போய் 2 நாள் அப்படியே வச்சிருப்பான். என்ன பார்க்க பண்ண சொல்ற? இதுவே பார்க்க முடியல. அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் பண்ணாத. நீ பண்ணிவிட்டு அப்புறம் குத்துதே கூடாதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னால சொல்ல முடியாது. நல்லா 100 ரூபாய் காசு தரேன். எவ்வளவு? 100 ரூபாய் தரேன். என்னப்பா நீ ஒரு என்னுடைய நேர்மைக்கு வந்து 100 ரூபாய் தான் ஒரு விலை. 500 ரூபாயா? சரி கொடு. காசு கொடுத்தா சொல்றேன். ஏ சுஷீலா எங்க ஹேர் கட் பண்ண அழகா இருக்கியே. அப்படியே தேங்க் யூ. சூப்பரா இருக்கு. மேக்கப் போட்டிருக்கியோ? ஆமாக்கா லைட்டா. போட்ட மாதிரியே இல்ல. க்ளோஸ் போட்டிருக்கியா? லைட்டாக்கா. எங்க வாங்குன வில்வாலையா? ஐயோ ஆமாக்கா. பீட்ரூட்னு ஒன்னு இருக்குமே அதுவாக்கா? சரி சரி சரி. என்னங்க அக்கா உங்களுக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. சொல்லிட்டாங்களா? ஓகே. இங்க பாரு 7-8 பிட்டு சேர்த்து போட்டிருக்கேன். பொட்டிக்குல எனக்கு சேலை வாங்கிட்டா. வாங்கிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும். மேக்கப் போடவும் காசு கொடுத்து நல்லா இருக்குன்னு சொல்றது காசு கொடுத்து சொல்றது நானா தான் இருப்பேன். ஏமா எங்கம்மா என் பொண்ணை விட்டுட்டு வேற யாருக்கா போட்டுட்டு இருக்க? சார் இதான் உங்க பொண்ணு. இது என் பொண்ணா? ஆமா மேக்கப் போட்டிருக்கேன். என்ன என் பொண்ணு மாதிரி தெரியலையம்மா அது? உங்க பொண்ணே இல்லையே. மாடல் ஆயிட்டாங்க. இங்க பாருங்க கல்யாண போட்டோஸ் மட்டும் வெளிய வரட்டும். சரி நகைக்கடை விளம்பரத்துல எல்லாம் உங்க மகளை தான் கூப்பிட போறாங்க. ஜிஆர்டி சொல்றஸ்லாம் திரிசா போங்கன்னு விரட்டி விட்டுட்டு உங்க மகளை தான் வந்து மாடலா வாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்க கரியரே க்ளோஸ் பண்ணிட்டீங்க. சரி மேக்கப் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் குறைச்சிருங்க. இல்ல நேர்ல அப்படிதான் சார் இருக்கும். மேக்கப் எப்பவுமே நேர்ல வந்து பிக் ஐஸ் வந்து இப்படி இருக்கு. போட்டோல பாக்குறப்ப என்ன உருவத்தை நம்ம ஷேவிங் பண்ணி வச்சிருக்க நீ? ஷேவிங் பண்ணல புடுங்குனது. த்ரெட்டிங்க. ஏங்க என்னங்க ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர் மாதிரி வாய் பூரா வெள்ளையா இருக்கு. ஆண்ட்ரூ சைமன்ஸ் மாதிரி இருக்கு. என்ன சார் நீங்க? லிப்ஸ்டிக் அது. லிப்ஸ்டிக்கா? இல்ல என்னங்க மூஞ்சி ஒரு கலரா இருக்கு, கை ஒரு கலரா இருக்கு. அப்படியே கையை மாத்தி விட்டுறவா? இல்ல கை வேணாம். கலரே மாத்திடுறேன். இல்ல வேணாம் விடுங்க. அப்படிதான் அவங்களும் சொன்னாங்க. அதனால தான் கை கலர் மாத்தாம அப்படியே விட்டுட்டேன். சிரிச்ச மாதிரியே இருக்கு. ஏமா அப்படியே இருக்கு? சிரிச்ச மாதிரி தானே இருக்க முடியும். ஏன் கண்ணத்து தோலை கழுத்துல எடுத்து கட்டி வச்சிருக்கேன் சார். ரிங்கிள் ஃப்ரீயா இருக்கணும்னு இருக்கா. இங்க பாருங்க கயிறு போட்டு கட்டி. வேணாம் இருக்கட்டும். இதுதான் பெண். உங்க மகன் சொல்லுங்க. சரி இப்படி சிரிச்ச மாதிரியே கொண்டு போய் சிரிச்ச மாதிரியே கொண்டு வந்து இறக்கி பேச விடாதீங்க. யாரும் அதிகமா பேச விடாதீங்க. மேக்கப் கலஞ்சிரும். அப்புறம் என்னை கேட்க கூடாது. சரி வாமா அப்படியே வாமா. நீங்க கொடுத்த காசுக்கு நான் பண்ணியே தீருவேன் சார். எவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க? அப்புறம் நான் பண்ணலைன்னா என்ன கேட்பீங்க? 1 லட்சம் ரூபா வாங்கினா என்ன மேக்கப் போட்டானே தெரியலன்னு கேட்க கூடாது இல்ல? அதான் நல்லா போட்டு அதுக்கு நீ இப்படியா? அங்க பாருங்க வி ஃபார் வெண்டட்டா மாதிரி இருக்கு. ஓ முடியை எடுத்து விடணுமா? கூடவே இருங்க சார். யாராவது ஒருத்தர் பொண்ணுங்க அந்த மணப்பெண் தோழிகள் நீங்க இருப்பீங்கல்ல? நான் போயிருவேன். இப்போ எனக்கு அடுத்த கல்யாணம் இருக்கு சார். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் மேக்கப் உமன். நான் வந்து பிஸி ஷெட்யூல்ல வந்திருக்கேன். பாத்துமா ஆல் தி பெஸ்ட். இது மேக்கப் உங்க ஃபோன் பண்றாங்க. ஹலோ ஹலோ மேடம் ஞாபகம் இருக்கா? மேம் பாரதி பேசுறேன். இந்த மேக்கப் உமன். தெரியுது மேடம் தெரியுது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க வந்து எனக்கு இப்ப நான் இந்த பேமெண்ட் வச்சு நான் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். இல்ல மேடம் அது நாங்க ஜிபே பண்ணி சொல்றீங்க. இல்ல எனக்கு ஜிபே வரல ஃபோன் பே வரல. எந்த மெசேஜுமே வரல. எப்போ வரும்னு சொல்லிருங்க மேம். வரலீங்களா? இல்ல வரல மேம். இல்ல அது மேம் கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 months ஆகுது. இன்னும் நீங்க மேக்கப் சார்ஜ் வந்து உங்களுக்கே தெரியும். புரியுது மேம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன மேம் நான் கொஞ்சம் ஓபனா சொல்லிடுறேனே. நீங்க அன்னைக்கு சித்தி வந்து மேக்கப் போடுற
அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு எந்த சித்தி சொல்றீங்க? எங்க சின்ன வீடு சித்தி வந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்தப்போ நீங்க அவங்க மூஞ்சியை பார்த்து ஏதோ பாடி ஷேமிங் ஏதோ பேசிட்டீங்க போல. மேடம் நான் பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணல. இல்ல நீங்க அது ஏதோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு தான் மேக்கப் போடலான்னு வந்தேன். உங்க சித்தி எத்தனாவது ஆளு? 21வது ஆளு. அதுக்கு முன்னாடி 20 பேருக்கு நான் மேக்கப் போட்டேன். அவங்க கோவமே அதுதான், 20 பேருக்கு பண்ணிருக்காங்க, எனக்கு ஒரு ஆளுக்கு பண்றதுக்கு என்ன அப்படின்னா நீங்க வந்து இல்ல நீங்க வந்து அப்படின்னா கல்யாணத்துக்கு வெளியில இந்த டீ கவுண்டர், பானிபூரி கவுண்டர், பீடா போடுற மாதிரி எனக்கும் கொடுத்து கூட ஒரு ₹1 கொடுத்துருந்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் போட்டு விடுறேன். இல்ல மேம், அது மட்டும் காரணம் இல்ல. வேற என்ன மேடம்? வேற இந்த மறுவீடு போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த மேக்கப் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மறுவீடு இதுக்கு எனக்கு புரியல. எனக்கு நீங்க இவ்ளோ அப்படி குடுக்குற காசுக்கு இருக்கிற எல்லா மேக்கப் தூக்கி உங்க மூஞ்சில அப்பி விடணுமா? இல்ல மேம், புரியவே இல்ல. இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே சொல்லிருக்கணும். இல்ல மேம், நீங்க வந்து பேமெண்ட் வந்து நிறுத்தி வச்சுட்டு எங்க சித்தி சொல்றாங்க, சித்தப்பா சொல்றாரு, ஹலோ மேடம், எங்க அப்பாக்கு 2 ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களோட தங்கச்சி சொன்னாங்க, நீங்க சொல்ல கூடாது. சார் சொல்லுங்க சார். மேடம் வணக்கம் மேடம். அது மேக்கப் மறுவீடு போயிட்டு வரனா பரவாயில்ல, மூஞ்சிகள் வேணா மேக்கப் இது என்ன மேக்கப் சார்? மூஞ்சிகளுனா மேக்கப் போவதான் சார். நான் பச்சையா குத்தி விடுறேன், அப்படியே மூஞ்சில டாட்டூ போடுறேன். இல்ல நீங்க மேக்கப் சரியா போடல, நீங்க போட்டது அப்புறம் மேக்கப் போடல. சரி சார், ஓகே. நான் வந்து இல்ல எனக்கு புரியுது நீங்க எங்க வர்றீங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு நீங்க பேமெண்ட் கொடுக்க வேணாம். இது வந்து நான் ஏதோ ஒரு கோயில் செவத்துக்கு வெள்ளை அடிச்ச கணக்குல நான் தர்மத்துக்கு பண்ணேன்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு போகணும். ஆனா உங்க குடும்பம் வந்து நாசமா தான் போகும். உங்க குடும்பம் விளங்குறதுக்கு இல்ல நான் சொல்றேன். உன் பொண்டாட்டி அடுத்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வர்றதுக்குள்ள இவன் கூடயாச்சும் ஓடி வார்த்தை வேற மாதிரி வந்து வார்த்தை என்ன அசிங்கமா வரும்டா. உனக்கு எல்லாம் என்னடா மரியாதை? நீ சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? போடலா. உன் பொண்டாட்டி அவங்க கூட ஓடுறது கன்ஃபார்ம். நானே யாராச்சும் ஆள் செட் பண்ணி உன் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணி உன்னை விட்டு ஓட வைக்கிறேன். என் பேரை மாத்திக்கிறேன்டா. நீ காசை ஒழுங்கா போட்டுருங்க. ஒரு செகண்ட் உங்க ஒய்ஃப்ட்ட கொடுங்க. ஹலோ மேடம், உங்க சித்தி வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அவளுக்கு வந்து அவளுக்குலாம் அவ்வளவுதான் மரியாதைன்னு சொல்லிருங்க. அவள நாசமா தான் போயிருவா. போட்டு தள்ளல. இருங்க நான் பேசுறேன். வீட்டு அட்ரஸ் கொடு எனக்கு. ஏய் புடி. அம்மாடி. ஐயோ. ஆனா இப்படியுமா? ஆனா இது பிளாக் பண்றதுலாம் ரொம்ப ஓவர் தான். ஃபர்ஸ்டே அது பேசி அப்பவே இது பண்ணிடணும். பேமெண்ட் கொடுக்காம ஒன்னு கம்மியாவது பண்ணணும். மேபி கம்மி பண்ணி கூட பேசிக்கலாம். ஆனா கொடுக்காம ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் மறுவீடு போய் இவங்க எனக்கு தெரிஞ்சு ரிசப்ஷன் நாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 6 நாளுக்கு அப்புறம் தான் ரிசப்ஷன் வச்சோம். அப்போ 2 பேர் தான் போனோம். நான் தான் கூப்பிட்டு போனேன். எந்த இதுக்கு போறது மேக்கப் எனக்கும் தெரியாது. இங்கெல்லாம் மேக்கப் இருக்கா இல்லையான்னு இது என்னன்னே தெரியாம நானே கூப்பிட்டு போனேன். அப்போ 1-2 இதுல போனோம். ஒண்ணுல பார்த்தாங்க அது ஒர்க் ஆகல. அதே மாதிரி இன்னொன்னு ரிசப்ஷன் மண்டபம் பக்கத்துலயே ஒன்று இருந்துச்சு. அதுங்க பார்த்தா அதுங்க ஆளே காணும். அதை கலையை ஃபுல்லா மூடி போட்டு அது எங்க போச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் திரும்பி இன்னொன்னு இடத்துக்கு போய் தான் இது பண்ணோம். அது என்னென்னவோ சொன்னாங்க, ஒரு இளவும் புரியல. ஏன்னா உள்ள கூட விடல, சும்மா நார்மலா பேசுறதுக்கு என்ன வெளில விட்டுட்டு இவங்கதான் உள்ளன்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்க கூட எனக்கு தெரியாது. எனக்கும் புரியல. என்னமோ ஜுவல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம மூஞ்சிக்கு எது செட் ஆகும்னு பண்ணிட்டு மேக்கப்லாம் அவங்கதான் என்னமோ பண்ணாங்க. அந்த சாரில எடுத்துட்டு வந்துருங்க, இது வாங்கிட்டு வாங்க, அது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா லேட் ஆயிடுச்சு. இல்ல லேட் ஆயிடுச்சா? ரிசப்ஷனுக்கு கிட்டத்தட்ட எப்போ நான் 5 மணிக்கு வச்சிருந்தோம். 6 மணிக்கு 6:30 வந்தா லேட்டா தான் வந்தேன். எல்லாரும் வந்துட்டாங்க, நான் லேட்டா தான் வந்தேன். அதாவது எல்லா சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க. நாங்க மட்டும்தான் லேட்டா போறோம். எல்லாரும் என்னப்பா பொண்ணு மாப்பிள்ள காணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஆனா இவங்க மத்தபடி வேற எந்த மேக்கப்பே போட மாட்டாங்க அவங்க. ஆனா இது பார்க்கும்போது இது கண்டிப்பா அந்த ரிசப்ஷன் கல்யாணத்துல இந்த மாதிரி அந்த ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் என் போட்டோல அப்பதான் நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கு நான் இந்த மேக்கப்புமே போடல. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அது கோயில் நடந்ததுனால. ஆனா அது நல்லாதான் இருந்தாங்க. ஆனா கல்யாணத்துலதான் நல்லா இருந்தது. வேற யாரோ மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா பாவீங்களா கஷ்டப்பட்டு காசு கொடுத்து நான் மேக்கப் போட்டா எல்லாம் இப்படி சொல்லிட்டு. ஆனா நிறைய பேர் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க ரிசப்ஷன்ல. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் காசு கொடுத்து ஒரு சில பேருக்கு பிடிக்கல, ஒரு சில பேருக்கு பிடிச்சது. அதான் நான் செலவழிச்சேன் அவங்ககிட்ட கொடுத்து இந்த 500 ரூபாய் பிடி. போய் சொல்லாத, அம்மா சொல்றாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்